ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக வெள்ளை மாளிகை முதல் கிரெம்லின் வரை, ஆப்பிரிக்க நாடுகள் முதல் பசிபிக் தீவுகள் வரை அவர் உலகம் முழுவதும் சுற்றி வந்துள்ளார். ஆனால் இந்த முறை அது வித்தியாசமானது. இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை இல்லாத அளவுக்கு மிக நீண்ட மற்றும் மிகவும் லட்சியமான வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தில் என்ன வெளியுறவு ஸ்ட்ராட்டஜி இருக்கிறது? எதற்காக இந்த பயணம்? மேலும் இது இந்தியாவிற்கும் உலகிற்கும் எதை தரப்போகிறது? இந்த பதிவில் அவற்றையெல்லாம் நாம் பார்ப்போம். மோடி பிரதமராக முதன்முறை பதவி ஏற்ற பிறகு மிக நீண்ட 8 நாள் பயணமாக ஜூலை மாதம் 2015 6 நாடுகளுக்கு சென்றார். அப்போது அவர் ரஷ்யாவிற்கும் 5 மத்திய ஆசிய நாடுகளுக்கும் விஜயம் செய்தார். அதன் பிறகு ஒரு வாரத்திற்கும் மேலான ஒரு பயணத்தை கடந்த 10 ஆண்டுகளில் அவர் செல்லவில்லை. இப்போது அவர் மீண்டும் மிக நீண்ட வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை 5 நாடுகளுக்கு விஜயம் செய்வார். பிரதமரின் பயணம் 2 கண்டங்களை உள்ளடக்கும். கானா, டிரினிடாட் மற்றும் டொபாகோ, அர்ஜென்டினா, பிரேசில் மற்றும் நமீபியா ஆகிய நாடுகளுக்கு செல்லும். இந்த சுற்றுப்பயணத்தின் போது பிரதமர் பிரேசிலில் நடைபெறும் முக்கியமான பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பார் மற்றும் உலகளாவிய தெற்கின் பல முக்கிய நாடுகளுடன் இந்தியாவின் உறவுகளை விரிவுபடுத்துவார். இந்த சுற்றுப்பயணம் பாதுகாப்பு, அரிய மண் தாதுக்கள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பிற விஷயங்களில் கவனம் செலுத்தும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜூலை 2ஆம் தேதி முதல் நாள் பயணமாக கானாவுக்கு செல்கிறார். இது பிரதமரின் முதல் இருதரப்பு கானா பயணம். மேற்கு ஆப்பிரிக்காவின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் கானாவும் ஒன்று. கானா ஏற்றுமதிக்கு இந்தியா மிகப்பெரிய இடமாகும். இந்தியா இறக்குமதி செய்யும் தங்கத்தில் 70%க்கும் அதிகமானவை கானாவிலிருந்து செய்யப்படுகிறது. கானாவின் அதிபர் ஜான் மஹாமா 2015ஆம் ஆண்டு இந்தியா ஆப்பிரிக்கா மன்ற உச்சி மாநாட்டிற்காக இந்தியாவிற்கு விஜயம் செய்தார். வலுவான இருதரப்பு கூட்டாண்மையை மறுபரிசீலனை செய்யவும், பொருளாதாரம், எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மூலம் அதை மேம்படுத்துவதற்கான கூடுதல் வழிகள் குறித்து விவாதிக்கவும் பிரதமர் மோடி ஜனாதிபதி மஹாமாவை சந்திப்பார். கானாவிலிருந்து மோடி ஜூலை 3ஆம் தேதி முதல் 2 நாள் பயணமாக டிரினிடாட் மற்றும் டொபாகோவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். 1999ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் அந்நாட்டிற்கு வருகை தருவது இதுவே முதல் முறையாகும். கரீபியனில் உள்ள இந்திய புலம்பெயர்ந்தோரில் குறைந்தது 40% பேர் டிரினிடாட் மற்றும் டொபாகோவில் குடியேறியுள்ளனர். பிரதமர் கம்லா பெர்சாட் பிஸ்ஸேசர் மற்றும் ஜனாதிபதி கிறிஸ்டின் கார்லா கங்காலு இருவரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள். இந்த பயணத்தின் போது மோடி அதிபர் கிறிஸ்டின் கார்லா கங்காலு மற்றும் பிரதமர் கம்லா பெர்சாட் பிஸ்ஸேசர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்துவார். இந்த தீவு நாட்டின் நாடாளுமன்றத்தின் கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரின் டிரினிடாட் மற்றும் டொபாகோ வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான வேரூன்றிய மற்றும் வரலாற்று உறவுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜூலை 4ஆம் தேதி அர்ஜென்டினாவுக்கு மோடி விமானம் மூலம் பயணம் மேற்கொள்கிறார். அங்கு பாதுகாப்பு, விவசாயம், சுரங்கம், எண்ணெய் மற்றும் எரிவாயு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா அர்ஜென்டினா கூட்டாண்மையை மேலும் மேம்படுத்துவதற்காக அதிபர் ஜேவியர் மிலேயுடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்துவார். லத்தீன் அமெரிக்காவில் அர்ஜென்டினா ஒரு முக்கிய பொருளாதார பங்காளியாகவும் G20 நெருங்கிய ஒத்துழைப்பாளராகவும் உள்ளது. விவசாயம், முக்கியமான கனிமங்கள், எரிசக்தி, வர்த்தகம், சுற்றுலா, தொழில்நுட்பம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவார்கள். 2024ஆம் ஆண்டில் இந்தியா அர்ஜென்டினாவின் 5வது பெரிய வர்த்தக கூட்டாளியாகவும் ஏற்றுமதி இடமாகவும் இருந்தது. பிரதமர் மோடி தனது பயணத்தின் 4வது மற்றும் மிக முக்கியமான கட்டத்தில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வாவின் அழைப்பின் பேரில் பிரேசிலுக்கு பயணம் மேற்கொள்வார். ஜூலை 5 முதல் 8 வரை பிரேசிலில் நடைபெறும் 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வார். அதைத் தொடர்ந்து அரசு முறை பயணம் மேற்கொள்வார். பிரதமராக மோடி பிரேசிலுக்கு மேற்கொள்ளும் 4வது பயணம் இதுவாகும்.
17வது பிரிக்ஸ் தலைவர்கள் உச்சி மாநாடு ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறும். உச்சி மாநாட்டின் போது உலகளாவிய நிர்வாக சீர்திருத்தம், அமைதி மற்றும் பாதுகாப்பு, பன்முகத்தன்மையை வலுப்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவின் பொறுப்பான பயன்பாடு, காலநிலை நடவடிக்கை, உலகளாவிய சுகாதாரம், பொருளாதாரம் மற்றும் நிதி விஷயங்கள் உள்ளிட்ட முக்கிய உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பிரதமர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் 26 பேர் பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்கும் வகையில் பிரிக்ஸ் தலைவர்களின் அறிவிப்பு அமைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்பை குறிவைத்து இந்திய ஆயுதப்படைகள் மே 7 அன்று ஆபரேஷன் சிந்தூர் என்ற மிஷனை தொடங்கின. உச்சிமாநாட்டின் ஓரத்தில் மோடி பல இருதரப்பு கூட்டங்களையும் நடத்த வாய்ப்புள்ளது. பிரேசில் மிகவும் பாதுகாப்பான தகவல் தொடர்புக்கான தொழில்நுட்பத்திலும் ஆபரேஷன் சிந்தூரின் போது பயன்படுத்தப்பட்ட இந்தியாவின் ஆகாஷ் தரையிலிருந்து வான் ஏவுகணை அமைப்பிலும் ஆர்வம் காட்டியுள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தின் இறுதி பகுதியில் மோடி நமீபியாவுக்கு செல்வார். இது இந்தியாவிலிருந்து நமீபியாவுக்கு பிரதமர் மேற்கொள்ளும் 3வது பயணமாகும். தனது பயணத்தின் போது ஜனாதிபதி நெடும்போ நந்தி நதைத்வாவுடன் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார். நாட்டின் ஸ்தாபக தந்தை டாக்டர் சாம் நுஜோமாவுக்கு அஞ்சலி செலுத்துவார். மேலும் நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவார். பிரதமரின் வருகை நமீபியாவுடனான இந்தியாவின் பன்முகத்தன்மை வாய்ந்த மற்றும் ஆழமான வேரூன்றிய வரலாற்று உறவுகளை மீண்டும் வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கும் நமீபியாவிற்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் 2000 ஆண்டில் $3 மில்லியன் இருந்து தற்போது சுமார் $600 மில்லியன் வளர்ந்துள்ளது. பல இந்திய நிறுவனங்கள் நமீபியாவில் சுரங்கம், உற்பத்தி, வைர பதப்படுத்துதல் மற்றும் சேவைகளில் முதலீடு செய்துள்ளன. பிரதமரின் இந்த பயணம் உலகளாவிய சக்தியை எவ்வாறு இந்தியா மறுவரையறை செய்கிறது என்பதற்கான அச்சாரம். பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜி என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம்.